வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இதுவரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி 4 நட்சத்திரத்துக்கும் வைநாசிக நட்சத்திரம் அதற்கான கோவிலை பார்த்துட்டோம். இந்த பதிவில் மிருகசீரிஷ நட்சத்திரம், அதுக்கான மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வரும், அதுக்கான கோவில் என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. பொதுவாக இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனை மையமாக வச்சு தான் கணிக்கப்படுது. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். பொதுவாக ஜாதகர் பிறந்த ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது நாசமாக போ அப்படின்றாங்கள்ல, அந்த சாபத்தை உள்வாங்கி உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் யாரோடதுன்னு பார்த்தோம்னா சனி பகவானோடது. பொதுவாகவே செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் மிருகசீரிஷம், சனி பகவானோட நட்சத்திரம் உத்திரட்டாதி. இவங்க 2 பேருமே பரஸ்பர எதிரிகள். செவ்வாய்க்கும் சனிக்கும் பார்வையும் நெருப்பு போல் இருக்கும். ஒருத்தர் பார்வையும் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கும் அந்த ஜாதகரோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பகைப்பற்ற கிரகங்களான செவ்வாய் சனி 2மே பகையான நட்சத்திரம். நட்பு நட்சத்திரமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். இது பகைப்பற்ற நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம். இப்போது இந்த மிருகசீரிஷத்துக்கு 22வது நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சனி பகவானே இருந்துட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நரக வேதனை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை கண்டிப்பாக சனி பகவான் இருந்து சனி பகவானோட திசையோ புத்தியோ நடக்குமானால் கண்டிப்பாக நரக வேதனையை அனுபவிப்பாங்க இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க. அதே போல் அந்த சனி பகவான் ஏன்னு சொன்னேன்னா, அந்த சனி பகவானோட நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போது இந்த மிருகசீரிஷத்தில் சனி பகவான் போனாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார். அதாவது இந்த வதை நட்சத்திரத்து அதிபதியே உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அதே பாதிப்பையும் தொந்தரவுகளையும் கடுமையாக கொடுப்பார். அதே போல் உங்கள் நட்சத்திர அதிபதி, அதாவது ஜென்ம நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவார், விபத்தை ஏற்படுத்துவார், உங்கள் உடம்புலேருந்து இரத்தத்தை வெளியேற்றுவார், திடீர் அறுவை சிகிச்சைக்கு வழிவகுப்பார். சில நேரத்தில் வம்பு, சண்டை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் கொண்டு விட்டுருவார். சில நேரத்தில் திடீர் விபத்துக்களை கூட ஏற்படுத்துவார். அதே போல் சந்திர பகவான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். ஆனாலும் பாருங்கள், அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் 27 நாளைக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அது உங்களுக்கு பழகி போயிருக்கும். ஆகையினால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதே போல் இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது சனி பகவான் பெரும் நரம்புகளுக்கு காரகத்துவம் வகிப்பவர். உடம்பில் உள்ள பெருநரம்பு அதுக்கு அவர் தான் காரகத்துவம் வகிக்கிறாரு. அதனால் நரம்பு கோளாறு ஏற்படும், நரம்புனால் நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் பாதத்தையும் கணுக்காலையும் குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு காலில் அடிபடும், தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். பட்டக்காலே படும் கெட்டக்கூடியே கெடும்பாங்கள்ல, அது உத்திரட்டாதி தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது இந்த தொந்தரவுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதில் மற்றபடி எந்த கிரகம் குரு நின்று திசாபுத்தி நடந்தாலும் பிரச்சனை தான், செவ்வாய் நின்று திசாபுத்தி நடந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா அந்த நட்சத்திரமானது உங்களை பழிவாங்கக்கூடிய நட்சத்திரம். அதில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் குரு, சுக்கிரன், புதன், ராகு, கேது, சனி பகவான் இப்படி யார் அதில் நின்று திசாபுத்தி நடந்தாலும்
மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பிரச்சனை தான். அதே போல் உங்களை பழி வாங்கிறதுக்கு உங்கள் நண்பர்கள், அதாவது நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம்னா உங்களுடைய நண்பர்களோட நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வந்தாலும் அவங்களால உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்கசப்பும் தேவையில்லாத 2 பேரும் வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா கீழே விழுந்து எழுந்திரிச்சு அடிபட்டு வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அவரை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பணம் ரிட்டர்ன் ஆகாது. சில நேரத்தில் 2 பேருக்கும் நண்பர்களுக்குள்ள கைகலப்பு பேச்சுவார்த்தை முத்தி போய் சண்டை சச்சரவு கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மாமா மச்சான், மாமியார் மாமனார் அல்லது மனைவிக்கு கூட இருக்கலாம். மனைவிக்கு பெரும்பாலும் 100% அளவுக்கு எந்த ஜோதிடரும் இந்த மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 22வது வைநாசிக நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், நல்ல கற்றறிந்த வித்வான் ஜோதிட வித்வான்கள் யாருமே இந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. அதே போல் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரமான 7வது நட்சத்திரம் மிருகசீரிஷத்தையும் இணைக்க மாட்டாங்க. பையனோட நட்சத்திரம் மிருகசீரிஷமாக இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. பெண்ணோட நட்சத்திரம் உத்திரட்டாதியாக இருந்ததுன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்து ஜாதகரை இணைக்க மாட்டாங்க. இப்படி இருபாலருக்கும் இது பொருந்தும். அதே மாரி விதி வலியதுன்னு இருக்குல்ல, காதல் வலைப்படுறது, காதல் திருமணம் பண்ணிக்கிறது, இழுத்துட்டு ஓடுறது, அப்பா அம்மா பேச்சு கேட்காம திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, மனப்போராட்டம், பணப்போராட்டம், வாழ்க்கையை போராட்டமாக தான் இருக்கும். அது ஆனால் வெளியில் தெரியாது. ஏன்னா அவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு தானே அசிங்கம். அதுவே பெரிய வதை தான். தினம் தினம் வீட்டில் சொல்லவும் முடியாமல் மெல்ல முடியாமல் கணவனை கரிச்சு கொட்டுறது, மனைவியை கணவன் கரிச்சு கொட்டுறது, ஒருவரை ஒருவர் சாபம் விட்டு கொள்வது, உன்னால் தான் நான் கெட்டேன்னு சொல்கிறது, என்னால் தான் நீ கெட்டேன்னு சொல்லிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எத்தனை விதமான போராட்டங்கள் இருக்குமோ அத்தனையும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினருக்குள்ளே யாருக்காச்சும் இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திர ஜாதகர் இருந்தால் அவங்களாலே உங்களுக்கு தொந்தரவு, வம்பு வழக்கு, பிரச்சனைகள், இவன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் அதை அனுபவிக்க நேரிடும். இதையெல்லாம் கூட நீங்கள் ஒரு பக்கம் சமாளிச்சிடலாம். ஆனால் நீங்கள் பெரும் பாவமும் அல்லது பெரும் கர்மாவோடு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு இந்த 22வது நட்சத்திரமாக, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா உங்கள் பாடு பெரும்பாடாக இருக்கும். ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களை சித்திரவதை செய்ய பிறந்திருக்குன்னு அர்த்தம். பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் சித்திரவதை அனுபவிக்க போகிறீங்கன்றது அர்த்தம். ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் உங்களோட பூர்வ புண்ணியம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது ராசியாகவும் இருக்கலாம் அல்லது லக்கண புள்ளியாகவும் இருக்கலாம். அதாவது உத்திரட்டாதி லக்கண புள்ளியாக கூட விழுந்துடும். லக்கண புள்ளியாக விழுந்தால் ரொம்ப கஷ்டம். ராசியில் பிறந்துட்டா, அதாவது சந்திரன் பயணிக்கும்போது அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும்போது குழந்தை பிறந்தால் கூட நீங்கள் 50% சமாளிச்சிக்கலாம். ஆனால் அதில் லக்கண புள்ளி உத்திரட்டாதி 4ஆம் பாதம் லக்கண புள்ளியாக விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பிரச்சனையை குழந்தை செல்வங்கள் ஏற்படுத்த போகுது அப்படின்றது விஷயம். அதுவும் இந்த நட்சத்திரத்துக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். உங்களோட மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் மனப்போராட்டம் எல்லாமே ரொம்ப வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். பொதுவாகவே எந்த கிரகமும் சந்திரன் உள்பட அந்த வைநாசிக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காட்டிட்டு தான் போகும். காட்டுறது அப்படின்னா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போகும். இதை ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 88வது நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 22வது நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது விஷயம். அதே போல் உங்களுக்கு சனி பகவான் அந்த நட்சத்திரத்தில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவாரே தவிர, அது அவரோட பாக்கி 2 நட்சத்திரமான பூசத்துலேயோ அனுசத்துலேயோ பயணிக்கும்போது கண்டிப்பாக தொந்தரவு பண்ண மாட்டார். எல்லோரும் பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்க, வைநாசிக நட்சத்திரம் ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அப்படின்னா அந்த 3 நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் போனால் நமக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த 22வது நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது தொந்தரவை ஏற்படுத்தும்.
அதே போல் அந்த ஒரு கிரகத்தோட பாக்கி 2 நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளை தான் வாரி வழங்கும். ஆகையினால் நீங்கள் சனி பகவானோட நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணித்தால் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு பயப்பட வேணாம். பாக்கி 2 நட்சத்திரம் அப்படிங்கிறது 2 நட்சத்திரம் அப்படின்னா பூசமும் அனுசமும். இந்த பூசங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரமாக வரும். அனுஷம் அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரமாக வரும். இரண்டுமே நல்ல நட்சத்திரம், நல்ல இடத்துல உள்ள நட்சத்திரம் தான். அதனால் அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். சரி, இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய வைநாசிக நட்சத்திரமான, அதாவது உங்களை வதை பண்ணக்கூடிய, சித்திரவதை பண்ணக்கூடிய நட்சத்திரமான 22வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு 19 விளக்கு, அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இது என்ன எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய திசை 19 வருஷம், அதனால் 19 அகல் விளக்கு. அதே போல் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய், அதனுடைய திசை 7 வருஷம். அப்போது 19 + 7 26 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் பஞ்சு திரியும் தாமரை தண்டு திரிநூலும் பிணைந்து இரண்டையும் சேர்த்து நல்லெண்ணெய், சுத்தமான எள்ளு எண்ணெயால் தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி கோயிலில் நீங்கள் குறைச்சலாக ஒரு 2.25 மணி நேரம்னாலும் கோயிலில் இருக்கணும். கோயிலை நீங்கள் 11 முறை சுற்றி வரணும். 11 முறை அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு ஜோதிடத்தில் உண்டு. ஒரு கட்டம், 12 கட்டங்களில் 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போது உங்களுடைய அந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படின்னா, அது வெற்றி அடையணும் அப்படின்னா கோவிலை 11 சுற்றணும். சரி, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம், அரக்கோணம் வட்டம், அரக்கோணத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, இவர் சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாக வந்து பெருமாளுக்கு அருள் வழங்கிய இடம்தான் இந்த கோவில். இந்த கோயிலுக்கு போன உடனே நீங்கள் நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் 2 முள்ளரும்பு மாலை வாங்கி போடுங்க. அங்கே உள்ள குரு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அவருக்கு ஒரு முள்ளரும்பு மாலை வாங்கி போடுங்க. ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சூட்டுங்க ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு. அதே போல் அந்த தட்சிணாமூர்த்திக்கு 54 கொண்டக்கடலை கோத்து மாலையாக போடுங்க. மஞ்சள் நூலில் கோத்து, இல்லைனா 108 கொண்டக்கடலையை மஞ்சள் நூலில் கோத்து மாலையாக போடுங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கோயிலை விட்டு வெளில வரும்போது ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ண உங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன்களை அள்ளி கொடுப்பார் அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். நம்ம பல பதிவில் சொல்கிற மாதிரி தான், தர்ம காரியங்கள் பண்ண உங்களுடைய கர்ம காரியங்கள் குறையும். அதுலேயும் இந்த உணவு தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது, விலை மதிப்பற்றது. அதனால் மதிய உணவும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. சாப்பாட்டோட தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. சாப்பாட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலனா, அந்த சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணியை அவர் எங்கேருந்து வாங்கி குடிக்கிறாரோ அவங்களுக்கு போயிடும் அந்த புண்ணியெல்லாம். ஆகையினால சாப்பாட்டோட தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது, அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் நீங்கள் போகணும். அப்போது எள்ளை வறுத்து, பொடி சாதம், எள்ளை வறுத்து சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி அதை ஒரு தொன்னையில் வச்சு ஒரு 11 பேருக்கு கொடுங்க. அது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கான வைநாசிக கோவிலும் வைநாசிக நட்சத்திரத்தை பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.